டேஸ்ட்டு நான் பார்த்துட்டேன், செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஹாய் ஆல், இன்றைக்கி நான் யூடியூப் பார்த்து தான் சொரக்காய் கடையல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு போட்டுக்கலாம். ஐயோ, எண்ணெய் காயாமே போட்டுன்னு நினைக்கிறேன். கடுகு, அவங்க பெருங்காயத்தூள் போடலை, நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். வரமிளகாய் போட்டாலே கொஞ்சம் குழம்பு நல்லா வாசனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. உப்பு சேர்த்து வதக்கிறதா இருந்தால் வதக்கிக்கோங்க, இல்லை சொரக்காய் போடும்போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். கருவேப்பிலை ஆட் பண்ணணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. நேற்றே நான் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்னி பண்ணிட்டேன். ஒரு கொத்து கூட வைக்காமல் எல்லாத்தையுமே சட்னி பண்ணிட்டேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, சொரக்காய் சேர்த்துக்கலாம். போச்சு, கேமரா பார்த்துட்டே போடவும் நான் பாத்திரத்தை பார்த்து கிளறி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் கொடுப்பேன். இப்போ வீடியோ எடுக்கும்போதே அப்படியே வாய்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் வாய் குளருது. வதங்கிருச்சு, இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதை மூடி வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். விசில் போடலை, அப்படியே தான் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறோம். ஒரு 3/4 பதம் வெந்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகுது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இருக்கிறதோடையே விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், சொரக்காய் கடையல் ரெடி ஆகிடும். இப்போ இது கடையிறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு. நான் ஆஃப் கேமராவில் கடைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுதான் கடைஞ்சி எடுத்தாச்சு. டேஸ்ட்டு நான் பார்த்துட்டேன், செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.